இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியன் ஸ்பெஷல் ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அதாவது 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கிய 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட்டை இப்படி ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போது இது கூட நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய். இது நல்லா பொரிஞ்ச உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், வெந்தயத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு ஒரு 1/2 மினிட் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணிடணும். அந்த சாம்பார் மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். இப்போ நான் சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போது நம்ம இது இட்லி சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.